தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலும் ஒளிபரப்பாகும் ஒரு நிகழ்ச்சியில் அமர்ந்து கொண்டு ஒருவர் ஒரு பெரும் சமூகத்தையே அசிங்கப்படுத்தும் இழிவு சொல்லை உரக்க உச்சரிக்க முடியுமா? முடியும் என்றே வேதனையோடு விளக்குகிறது இந்த காணொளி. காலனி என்ற சொல் கூட இருக்கக்கூடாது என நினைப்பது மட்டுமல்லாமல் அதனை சட்டமாகவும் மாற்றிய தமிழக அரசா இன்னும் வேடிக்கை பார்க்கிறது என்ற கேள்வியும் எழுகிறது. சில தினங்களுக்கு முன்பு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு விவாதித்துக் கொண்டிருந்தனர். இதில் கலந்து கொண்ட அதிமுகவின் கோவை மாவட்ட முக்கிய நிர்வாகியான சத்யன் அந்த விவாதத்திற்கே தொடர்பில்லாமல் விஷமத்தனமான அருவருப்பான வார்த்தையை உமிழ்ந்துள்ளார். எஸ்ஐஆர் தொடர்பாக நடந்த விவாதத்தில் நிகழ்ச்சிக்கு தொடர்பில்லாமல் பட்டியல் சமூக மக்களின் சாதி பெயரை சொல்லி இழிவு செய்வதை போன்று பேசியிருக்கிறார். சாதிய பாகுபாடுகள் இப்போது ஒழிந்துவிட்டது என்று முழங்குவோர் பெருகி வரும் வேளையில் தீண்டாமையும் சாதிய பாகுபாடுகளும் இப்போது நவீனமாகியுள்ளது என்பதே நிதர்சனம். உதாரணத்திற்கு பட்டியல் சமூக மக்களின் சாதி பெயரை சொல்லி ஒருவர் இப்போது நேரடியாக திட்டுவது சற்று குறைந்துள்ளது. ஏனெனில் அவ்வாறு திட்டும்போது அதனை வீடியோ எடுத்துவிட்டால் அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பாயலாம். இதனை சுதாரித்து கொண்ட சில அற்பர்கள் அதனை விட மோசமாக பட்டியல் சமூக மக்களுக்கு வலியை கொடுக்கும் ஒரு வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பித்துள்ளனர். இந்த வார்த்தையை குறியீடாகவும் பயன்படுத்துகின்றனர். அப்படியான வார்த்தைதான் நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் என கேலி செய்யும் ஒரு வார்த்தை. வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பாயாமல் இருக்க குறியீடாக பயன்படுத்தும் இந்த வார்த்தையை அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் ஒருவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசியது பெரும் அதிர்ச்சியை உண்டு செய்துள்ளது. இதில் வேடிக்கை என்னவென்றால், இப்படியான வார்த்தையை உச்சரிப்பது தவறு என நெறியாளர் சுட்டிக்காட்டியும் கண்டித்தும் அவர் தனது தவறை உணர்ந்து வருத்தம் தெரிவிக்கவே இல்லை. இது ஒரு புறமிருக்க, இது தொடர்பாக அதிமுக தலைமை பொறுப்பில் உள்ள எடப்பாடி பழனிசாமியும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒருவேளை கோவை சத்யனை எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்குவார் என சிலர் கூறி வந்த நிலையில் அவர் செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கியுள்ளார். இதிலிருந்து பட்டியல் சமூக மக்களின் வாக்குகளை அதிகம் பெற்று ஆட்சி அமைத்த அதிமுக தலைமை அதே பட்டியல் சமூக மக்களை ஒரு பொருட்டாகவே கருதாதது தமிழ்நாட்டில் அதிர்வலையை உண்டு செய்துள்ளது. இவர் ஒடுக்கப்பட்டவர், இவர் நசுக்கப்பட்டவர்.